ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நமது ஆர்கே அஸ்ட்ராலஜர் யூடியூப் சார்பாக குரு பயிற்சி பலன்களை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் விட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயனடைங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மீன ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக இருக்கின்றார். உங்களுக்கு விடிவும் விமோச்சனம் வந்தது போல ஜென்ம சனி விலகுவதற்குள்ளாகவே உங்களுடைய ராசிநாதன் 4இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5இலே உச்சமடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதினால் ஜென்ம சனியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே குறையும். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. இனி வரக்கூடிய மாதங்களிலும் சரி, இந்த மாதங்களும் சரி, உங்களுக்கு மனத்தளர்ச்சியும் உடற்தளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். அதனால் மன நிம்மதி உண்டாகும். அதனால் 1ஆம் வீட்டு பலன்களாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு இனி எந்த தங்கு தடை இல்லாமல் மீன ராசிக்காரர்கள் பயணிக்கலாம். அதற்கு ஆதாரமே உங்களுடைய ராசிநாதன் 5இலே உச்சமடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இனி கவலைப்பட்டு கொண்டிருந்த மீன ராசிக்காரர்கள் புதிய எழுச்சியுடனும் புத்துணர்ச்சியுடன் உங்களுடைய வேலைகளை அவரவர் வயதிற்கேற்றார் எந்த வயதாக இருந்தாலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக எழுச்சியுடன் நீங்கள் செயல்படலாம். உங்களுக்கு பக்கத்துணையாக குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக அருள்மழை கட்டாயம் பொழிவார். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய். அவர் 2இலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவருடைய பார்வை 4ஆம் பார்வை உங்கள் ராசிநாதன் குருவுக்கு கிடைப்பதினால் தர்ம கர்மாதியோகம் மிக மிக அற்புதமாக இந்த மாதம் ஆரம்பத்திலே செவ்வாயினுடைய பயிற்சி முடிகின்ற வரையிலே இருக்கின்ற செவ்வாயினுடைய பயிற்சி 2இலிருந்து 3க்கு வரக்கூடிய காலகட்டம் 20ஆம் தேதி வரை இருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனவரவு, சந்தோஷம், எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தனவரவின் மூலமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். தர்ம கர்மாதி யோகத்தால் பலவிதமான நன்மைகள் 2ஆம் வீட்டிற்கும் உண்டாகும், 5ஆம் வீட்டிற்கும் உண்டாகும். அதனால் பலவிதமான எண்ணங்களும் கனவுகளும் பொருளாதார உயர்வும் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். அதேவேளையில் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3இலே வருவார். சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் இளைய சகோதர வகையிலும் குடும்பத்திலும் ஒரு சில சர்ச்சைகள், தேவையற்ற பிரச்சனைகள் வரும். நீங்கள் அந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்தும் அமைதியாக சென்று விட வேண்டும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினும் கட்டாயம் அடைய வேண்டும். காரணம் 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு விரையாதிபதி சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்க. உங்கள் ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். அவர் 4இலே இருக்கிறார். 3இலே 6 கூடிய சூரியன் இருப்பதினாலும் அவருக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் பாவகிரகங்கள் சம்பந்தத்தினால் இளைய சகோதரர் வகையில் ஒரு சில சங்கடங்கள் வரும். அது 15ஆம் தேதி வரை இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்பதில் கவனத்தில் கொள்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4இலே மாறிவிடுவார். அப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிடும். 3ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் உங்கள் தைரியம், வீரியத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. பயணங்கள் ஏற்படும். மாத பிற்பகுதியில் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் ஏற்படும். ஒரு சிலருக்கு விஐபியுடைய தொடர்பும் மாத இறுதியில் கிடைக்கும். சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் புதன். அவர் 4இலே ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதினால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வகையில் சுபவிரயங்கள் ஏற்படும். காரணம் உங்கள் ராசிநாதனுக்கு 12இலே இருப்பதினால் சுபவிரயங்கள் ஏற்படும். அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கடந்த காலத்தில் தங்கு தடையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் மீறி கவனச்சிதறலின்றி தங்கு தடையின்றி அற்புதமான முறையில் படித்து தேர்ச்சி பெறுவார்கள். மாத பிற்பகுதியில் புதன் 5இலே குருவுடன் சேர்ந்திருப்பதினால் 4ஆம் வீடு பெரிய அளவிலே கை கொடுக்கும். அது சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும். உங்கள் தாயாருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் பெருகும். தாயின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் யோகங்களும் உண்டு. பலருக்கு இந்த மாதத்தில் இடமாற்றங்களும், பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது இடம் இருந்தால் இடத்தை விற்றுவிட்டு பணமாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சந்திரன். 5இலே உங்கள் ராசிநாதன் உச்சமடைந்து இருப்பதினாலும் செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதினால் தர்ம கர்மாதியோகம் 5ஆம் வீட்டிற்கு ஏற்படுகிறது. 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரனுக்கு எப்போதெல்லாம் குருவினுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் ஏற்படும் போதெல்லாம் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் சங்கடங்களும் நீண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும். உங்களுக்கு தனப்பிராப்தி உட்பட சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். உங்கள் பிள்ளைகள் மூலமாக அவரவர் வயதிற்கேற்றார்கள் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு உண்டு. 5இலே உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளமும் வசந்தமும் நிச்சயமாக உருவாக்குவார். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். அவருடைய வயதிற்கேற்றார்கள் படிப்பு, திருமணம், சம்பாத்தியம் என்று பலவிதமான
நன்மைகளும் நிச்சயமாக ஏற்படும். அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக 5ஆம் வீட்டின் மூலம் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 6 சூரியன். அவர் ஆரம்பத்திலே 3லும் பிறகு 4ல் இருக்கின்றார். 6லே ராகு கேது சம்பந்தம் இருப்பதினால் 6ஆம் வீட்டு கெடுபலங்களான போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, சங்கடங்கள் முற்றிலும் உங்களை விட்டு விலகிவிடும். 6ஆம் வீட்டு அதிபதி சூரியனாகி ஆரம்பத்தில் சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் தந்தை வகையில் ஒரு சில சங்கடங்களோ அல்லது தந்தைக்கு உடல் நலத்தின் மூலமாக வைத்திய செலவுகளால் வரலாம். மற்றபடி 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. உங்களுடைய ராசிக்கு 7 புதனாகின்றார். 7ஆம் வீட்டை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வைப்படுவதனால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்குள் சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ வரலாம். ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 10லே ஆட்சி பெற்று மிக வலிமையாக இருப்பதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை பாதிக்காது. அதுவும் சுக்கிரனுடன் சேர்ந்து பிறகு மாத கடைசியில் குருவுடன் சம்பந்தப்படுவதால் மிக அற்புதமான முறையிலே கணவன் மனைக்குள் ஒற்றுமை ஓங்கும். ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் இருப்பார்கள். திருமணமாகாது இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய எளிய முயற்சியின் மூலமாக அமோகமான திருமண முயற்சிகளும் கட்டாயம் வெற்றியடையும். 7ஆம் வீட்டின் மூலமாக சனியினுடைய பார்வையில் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதனால் பலவிதமான யோகங்களும் லாபங்களும் நிச்சயமாக 7ஆம் வீட்டின் மூலமாக தழுவிக்கொள்ளும். பலர் இளம் தம்பதிகள் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் அமையும். உடைய ராசிக்கு 8 சுக்கிரன். அவர் ஆரம்பத்தில் 4லும் பிறகு 5ல் இருக்கின்றார். செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் அதுவும் 2லிருந்து எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் தழுவிக்கொள்ளும். 8ஆம் வீட்டின் மூலமாக எந்த விதமான பெரிய சங்கடங்களும் வராது. காரணம் 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆரம்பத்தில் ஆட்சி பெற்ற புதனுடனும் பிறகு உச்ச குருவுடன் இருப்பதனால் அவர் உங்கள் ராசிநாதன் என்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களோ நன்மைகளோ தந்தையாருக்கும் சுபவீரியங்கள் ஏற்படுமே தவிர 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது. ஒரு ராசிக்கு 9 செவ்வாய். அவர் 2லே ஆட்சி பெற்று 8ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 5லே உச்சமடைந்த குரு பகவானுடைய பார்வையும் 9ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் தர்ம கர்மாதி யோகம் பூரணமாக கிடைக்கின்றது. அதன் மூலமாக தெய்வ கடாட்சம், பட்டம், பதவி, பேர், புகழ், பொருள் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறைக்காற்றர்கள் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். பலருக்கு முன்னோர்களுடைய சொத்து சுகங்கள் கட்டாயம் கிடைக்கும். பாகம் பிரிக்காது இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு முறையான பாகம், விற்க முடியாத சொற்றுக்களாக இருந்தால் அது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். தெய்வர்கள் மூலமாகவும் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கும். ஆக 9ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளும். அது உடல் ஆரோக்கியம், பட்டம், பதவி, பேர், புகழ், பணம் என்று எந்த வகையான பதவி உயர்வு என்று ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10 குரு பகவான். 4லே சுக்கிரன் புதனும் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. அவர் தனக்கு 8லே மறைந்தாலும் உச்ச பலத்துடன் இருப்பதனால் நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தாராளமாக நீங்கள் செல்லலாம். அதுக்குள்ள பலன் எதிர்காலத்தில் நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் உங்களை வந்து அடையும். 10ஆம் வீட்டின் மூலமாக தொழிலில் சுபவீரியங்கள் ஏற்பட்டாலும் தொழில் மேன்மை அடைமை தவிர வீழ்ச்சி அடையாது என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 11 சனி பகவான். அவர் உங்கள் ராசியிலே இருந்து 11ஆம் வீட்டை குருவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதினால் 11ஆம் வீடு பலமடைகிறது. சகோதர காரணம் சாதகமாக இருப்பதினால் எடுத்த காரியங்கள் அத்தனை வெற்றியடையும். மூத்த சகோதரர் மூலமாக பலவிதமான ஒற்றுமை, பலவிதமான நன்மைகளும் அவர்கள் மூலமாக ஒத்துழைப்பும் நன்மைகளும் நிச்சயமாக உண்டு. எடுக்கின்ற காரியங்கள் பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களுக்கு கடந்த காலத்தில் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் அந்த தோல்விக்கெல்லாம் மருந்தாக வரக்கூடிய இந்த மாதத்திலிருந்து வெற்றி நிச்சயமாக உங்களை வந்தடையும். உங்களுடைய ராசிக்கு 12 சனி பகவான். 12லே ராகு இருப்பதினாலும் 12ஆம் வீட்டு அதிபதியே சனி பகவானே உங்கள் ராசியிலிருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் கூடுமான அளவுக்கு சுபவீரிய செலவுகளாகும். குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்குமே தவிர தேவையற்ற வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பதே ஆறுதலான விஷயம். ஆக இந்த குரு பயிற்சியின் மூலமாகவும் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து மிகப்பெரிய விடிவும் விமோச்சனமும் கட்டாயம் சனி குருவினுடைய பார்வையின் மூலமாக கிடைக்கப் போகிறது. சரியான முறையில் நீங்கள் மனச்சோர்வின்றி உழைத்தால் பெரிய லாபத்தையும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும். வணக்கம். ஜூன் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு. எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. மகான்களுடைய ஜீவசமாதிக்கு செல்வதோ அல்லது முடியாதவர்கள் அவர்களுடைய படத்தை வீட்டிலே வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது சிறப்பு. எந்த மகான்களாக இருந்தாலும் பரவாயில்லை. லட்சுமி நரசிம்மரை வணங்குவது கைமேல் பலன்களை தரும். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது எல்லா வகையான வெற்றியும் கட்டாயம் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.